ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். இது மிளகு சேவு காரா சேவு செஞ்சுருக்கேன். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த மிளகு சேவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஜல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துடலாம். நல்லா சலிச்சாச்சு. அதே கப்பில் 1 கப்புக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா சலிச்சு எடுத்துடலாம். அரிசி மாவையும் சலிச்சு எடுத்தாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூனுக்கு சமையல் சோடா சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூனு நெய் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் பசங்க சாப்பிடணும், அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிருக்கேன். நீங்கள் இடிக்கிற கல்லில் கூட போட்டு ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கோங்க. இதையும் நான் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு திரும்பவும் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ஒரே அடியாக உப்பு போட்டுறாதீங்க. எனக்கு உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். மிளகு சேவு புளிய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சிடலாம். நான் இந்த கரண்டியில் பிழிஞ்சு விட போகிறேன். ஒரு கையிலேயே செய்கிறனால என்னால் பிழிகிறத காமிக்க முடியல. இது சின்ன சின்னதாக விழுந்தது, அதனால் இது வேண்டாம் அப்படின்ட்டு முறுக்கு குழல்லே புளிய போகிறேன். முறுக்கு குழல்லே கட் பண்ணி விட்டு புளியணும். ஆனால் நான் முறுக்கு மாதிரியே மொத்தமாக புழிஞ்சு விட்டுட்டு அப்புறமா உடச்சி விட்டுக்குவேன். அது நல்லா வெந்துருச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். முறுக்கு குழல்ல ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவி வச்சுட்டு இந்த மாவு எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு இதை எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுறலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். கடலை மாவு சேர்த்துருக்கறனால ரொம்ப செவக்க விட்றாதீங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமும் திரும்பவும் செவக்க ஆரம்பிக்கும். நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். அவ்வளோதான், வெந்துருச்சு. இதை எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே மற்ற எல்லாத்தையும் பிழிஞ்சிடலாம். சூப்பராக சிம்பிளாக நாமளே வீட்டிலையே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான தீபாவளி ஸ்நாக்ஸு நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு திரும்பவும் பிசைஞ்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அது மிளகாத்தூள் போடாமல் அந்த சேவு பிழிஞ்சேன். இது மிளகாத்தூள் சேர்த்து பிசைஞ்சு பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொறுன்னு இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். ரெசிபியை முழுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த மிளகு காராச்சேவு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.